திமுக ஆட்சியின் முடிவுக்கு இன்று ஒரு தொடக்கம். 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சி வருவதற்கு முன்பாக திமுக தமிழக மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தது எவ்வளவு? 505 வாக்குறுதிகள் கொடுத்தீர்களே, அதில் வெறும் 66 வாக்குறுதிகளை தான் முழுமையாக நிறைவேற்றிருக்கிறீர்கள். ஃபெயிலான கட்சி திமுக. ஒரு ஃபெயிலான கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமா? ஆட்சிக்கு வர விடுவீங்களா? விடக்கூடாது. அவர்களுக்கு தகுதி இல்லாதவர்கள், திறமை இல்லாதவர்கள், நேர்மை இல்லாதவர்கள். புரட்சி அடியுங்கள் தமிழக மக்களே, இவர்கள் வேண்டாம், நமக்கு வேண்டாம். Today is the beginning of the end of the DMK government. திமுக ஆட்சியின் முடிவுக்கு இன்று ஒரு தொடக்கம். திமுக ஆட்சி என்றாலே அது ஒரு பூஜ்ஜியம் ஆட்சி. ஜீரோ கவர்மெண்ட், ஜீரோ கவர்னன்ஸ். இது ஒரு பூஜ்ஜியம் அரசு. தகுதி இல்லாதவர்கள், திறமை இல்லாதவர்கள், நேர்மை இல்லாத திமுக ஆட்சியை புரட்டி அடியுங்கள், விரட்டி அடியுங்கள். வாயை திறந்தாலே பொய். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாயை என்னைக்கு திறந்தாலும் அது பொய்யை தவிர வேற எதுவும் கிடையாது. 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சி வருவதற்கு முன்பாக திமுக தமிழக மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தது எவ்வளவு? 505 வாக்குறுதிகள் கொடுத்தீர்களே, அதில் வெறும் 66 வாக்குறுதிகளை தான் முழுமையாக நிறைவேற்றிருக்கிறீர்கள். ஒரு தேர்வு இருந்தால் அதில் 100 மார்க்னா ஜஸ்ட் பாஸ் 35 மார்க். ஆனா திமுக எத்தனை மார்க் வாங்கி இருக்குது? 13 மார்க். ஃபெயிலான கட்சி திமுக. ஒரு ஃபெயிலான கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமா? ஆட்சிக்கு வர விடுவீங்களா? விடக்கூடாது. அவர்களுக்கு தகுதி இல்லாதவர்கள், திறமை இல்லாதவர்கள், நேர்மை இல்லாதவர்கள். நாங்க ஆட்சிக்கு வந்தா சொன்னாங்க, 5 நாளுக்கு முன்பு சொன்னேன், ஸ்டாலின் அவர்களே, நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் நீட்டு தேர்வை ரத்து பண்ணுவோம், நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் கல்வி கடன் ரத்து பண்ணுவோம், விவசாய கடன் ரத்து பண்ணுவோம், நகை கடன் ரத்து பண்ணுவோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 100 நாள் வேலை வாய்ப்பை 150 நாளா உயர்த்துவோம். என்னையா பண்றீங்க?